வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் கோணம் TMA சர்வசமம் கோணம் IAM மற்றும் கோணம் TAM சர்வசமம் கோணம் IMA. அது மட்டும் இல்லாமல் P ஆனது MIயின் மையப்புள்ளி மற்றும் N ஆனது AIயின் மையப்புள்ளி எனில் முக்கோணம் PIN வடிவத்தவை. எதுக்கு? முக்கோணம் ATMக்கு வடிவத்தவை நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, இந்த படத்தை பாருங்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்க எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கோணம் TMA சர்வசமம். எதுக்கு சர்வசமம்? கோணம் IAM. இந்த ரெண்டு கோணம் சமமாக இருக்கு. பாருங்க, TMA அப்போ இந்த கோணமும் IAM எங்க இருக்கு பாருங்க. IAM இந்த கோணம், இந்த ரெண்டு கோணமும் சமமாக இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்தடுத்து எழுதிக்கலாமா? கோணம் TAM சர்வசமம் கோணம் IMA. இந்த ரெண்டு கோணத்தையும் இது பண்ணலாமா பாருங்க. TAM எங்க இருக்கு பாருங்க. TAM இந்த கோணமும் அதுக்கடுத்து பாருங்க IMA இந்த கோணமும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கிறது. இது என்னது? தரப்பட்டுள்ளவை. அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்டுள்ளவை. எப்படினாலும் இதுங்க தரப்பட்டுள்ளவை. சரியா? அதுக்கடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. P ஆனது MIயின் மையப்புள்ளி. பாருங்க, P எதோட மையப்புள்ளி? MIயோட மையப்புள்ளி. அப்போ இந்த ரெண்டு தொலைவும் எப்படி இருக்கும்? நமக்கு சமமாக இருக்கும். எந்த தொலைவு? IPயும் PMமும் சமமாக இருக்கும். பாருங்க, IP = PM. ஏன் அப்படின்னா P ஆனது எதோட மையப்புள்ளி? P ஆனது MIயின் மையப்புள்ளி அல்லது நடுப்புள்ளி. எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம், மையப்புள்ளி. இப்போ பாருங்க, இந்த PMக்கு முன்னால் எதுவுமே இல்லை, நம்பர் இல்லை. அப்போ என்ன இருக்குது? 1 இருக்குதா அர்த்தம், பெருக்கலை. சரியா? அப்போ 1 பெருக்கல் PM. இப்போ பாருங்க, IP பை இந்த PM இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். சரியா? இதை என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, திரும்ப கணக்கு போக என்ன கொடுத்துருக்காங்க. N ஆனது AIயின் மையப்புள்ளி. பாருங்க, N இருக்கு இல்லையா? எதோட மையப்புள்ளி? AIயோட மையப்புள்ளி. அப்போ பாருங்க, இந்த தொலைவும் இந்த தொலைவும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். எது INனும் சமமாக இருக்கும். எதுக்கு சமமாக இருக்கும்? NAக்கு சமமாக இருக்கும். என்ன காரணம்னா N ஆனது எதோட மையப்புள்ளி? AIயின் மையப்புள்ளி. AIயின் மையப்புள்ளி. சரியா? இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம். அந்த NAக்கு முன்னால் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, IN பை இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் மாறுமா? NA = 1. இது 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, இந்த படத்தில் இந்த பக்கத்தோட விகிதமும் இந்த பக்கத்தோட விகிதம் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. பாருங்க, இந்த பக்கத்தோட விகிதம் 1 தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்தோட விகிதம் என்ன தான் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு பக்கங்களோட விகிதம் சமமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த PNனும் MAவும் எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இதை பற்றி நம்ம 10ஆம் வகுப்புல நல்லா தெளிவாக படிப்போம். சரியா? இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது? விகித சமமாக இருக்கிறதுனால இதுவும் என்ன மாறிடும்? இணையாக மாறிவிடும். பாருங்க, 1 மற்றும் 2லிருந்து எது இணை? PNனும் MAவும் இணை. PN எப்படி இருக்கு? இணையாக இருக்குது. இந்த மாதிரி போட்டால் இணைன்னு அர்த்தம். எதுக்கு இணை? MAவுக்கு இணை. சரியா? நமக்கு இந்த PNனும் MAவும் இணை. அப்போனா இந்த இடத்துல உண்டாகக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். அப்போ பாருங்க, இந்த கோணமும் சமம். ஏன்னா இது 2 இணைக்கோடு, இது குறுக்கு வெட்டி. இரு இணைக்கோடு ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது உண்டாகக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். இதுவும் சமம். எழுதிக்கலாமா? பாருங்க, எந்தெந்த கோணம்? கோணம் IPN. கோணம் IPN சர்வசமமாக இருக்கும். எதுக்கு? கோணம் IMAக்கு சர்வசமமாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, இப்போ பாருங்க,
பாருங்க எம்ஏவும் பிஎன் இணை. அப்போ இது வந்து குறுக்கு வெட்டி. அப்போ இந்த கோணமும் சமமாக இருக்கும். இங்கே 2 கோடு இருந்துச்சு, அதனால் 2 கோடு போட்டிருக்கேன். இங்கே ஒரு கோணம் ஒரு கோடு. இந்த கோணத்துக்கு பேர் என்ன? ஐஎன்பி கோணம். ஐஎன்பியும் வேற எது? ஐஏஎம்மும் சர்வசமம். கோணம் ஐஏஎம்மும் சர்வசமம். என்ன காரணம்னா ஒத்த கோணங்கள் சமம். சரியா? கோணங்கள் சமம். இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்க எந்த முக்கோணத்தை நம்ம நிரூபிக்க சொன்னாங்க? முக்கோணம். எந்த முக்கோணம்? PIN மற்றும் முக்கோணம் ATM. இந்த 2 முக்கோணத்தையும் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த 2 முக்கோணத்தில் எந்தெந்த முக்கோணம்? இந்த முக்கோணம், இந்த முக்கோணம். இந்த 2 முக்கோணத்துலையும் எந்தெந்த கோணங்கள் சமமாக இருக்குது பாருங்க. இந்த எண்ணுன்ற கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் ஒரு கோடு தான் இருக்குது, இங்கேயும் ஒரு கோடு தான் இருக்குது. நம்ம இந்த முக்கோணத்தை இந்த 2 முக்கோணத்தை நம்ம ஒப்பிடுறோம். சரியா? இங்கேயும் ஒரு கோடு தான் இருக்குது, இங்கேயும் ஒரு கோணம். அப்போ இந்த 2 கோணமும் சமம். எந்தெந்த கோணம்? INP கோணம் INP சர்வசமமாக இருக்கும். எதுக்கு பாருங்க? இந்த கோணத்துக்கு பேர் என்ன? கோணம் TMA. கோணம் TMA. அதுக்கு அடுத்து பாருங்க, வேற எது? இந்த 2 கோடு போட்டுருங்க பாருங்க. இந்த 2 கோடு போடுறது இந்த கோணம் சமம். இந்த கோணத்துக்கு பேர் என்ன? IPN கோணம் IPN சர்வசமம். எது? IPN. இந்த கோணத்துக்கு பேர் MAT கோணம் MAT. பாருங்க, இந்த கோணத்துக்கு பேர் என்ன எழுதுவோம்? MAT4 இல்லை TAM, ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இந்த கோணமும் சமம், இந்த கோணமும் சமம். அப்போ தானாகவே இந்த கோணம் என்ன ஆயிரும்? நமக்கு சமமாக மாறிவிடும். இந்த 2 கோணம் என்ன ஆயிரும்? சமமாக மாறி. ஏன்னா 3வது கோணம், முக்கோணத்தில் 2 கோணம் சமமாக இருக்குது. அப்போ 3வது கோணங்கள் எப்படி ஆயிரும்? சமமாக மாறிவிடும். தேர்ஃபோர் இந்த கோணத்துக்கு பேர் பாருங்க PIN கோணம் PIN சர்வசமம். எதுக்கு சர்வசமமாக இருக்கும்? இந்த இதுக்கு ATM, இந்த கோணத்துக்கு ATM கோணம் ATM. இது வந்து என்னது? 3வது கோணம் தானாகவே சமமாக மாறிவிடும். 3வது கோணம். சரியா? இப்போ பாருங்க, 3 கோணங்கள் சர்வசமமாக இருக்குது. அப்போ என்ன கொள்கையின்படி? தேர்ஃபோர் கோணம் கொள்கையின்படி இது வந்து என்னவா இருக்கும்? வடிவத்தவையாக இருக்கும். கொள்கையின்படி எது வடிவத்தவை? முக்கோணம் PIN எப்படி இருக்கு? வடிவத்தவை. எதுக்கு? முக்கோணம் ATMக்கு வடிவத்தவை. ATM. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.